ஹாய். என்ன பேக் சைட் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி தெரியுதா? அது ஸ்மோக் எஃபெக்ட் எல்லாம் இல்லை, வெதரே அப்படிதான் இருக்கு. சரி, இன்னைக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டே. அதுக்காக இப்போ நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு எந்த பிளேஸ் அப்படின்ட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு நம்ம பாட்டிநாயனப்பள்ளி முருகர் கோயில். ஸோ கிருஷ்ணகிரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் முருகர் டெம்பிள்ஸ் அப்படின்னா இந்த டெம்பிள் தான். ஸோ ஒன் டே இங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம். பட் இப்போ நாங்கள் இங்கேயும் போகல, வேற ஒரு பிளேஸ். வந்து டீ குடிக்கிற அந்த ஃபீல் இருக்கே வேற லெவல். இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஆந்திராவில் ஒரு சின்ன டீ பிரேக் இருக்கு. ஓகேவா, இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போக வேண்டிய பிளேஸ். ஸோ அவ்வளோதான். நல்லா இப்போதான் கொஞ்சம் வெயில் வேற ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஆந்திராவே பார்க்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம போகிற பிளேஸ்க்கு இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். அப்புறம் நம்ம போகிற பிளேஸ் ரீச் பண்ணிடும். இங்கே பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் நிற்குது. பட்டு நல்லா கிரியேட்டிவிட்டி. ஹாய். இப்போ நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா கோட்டி லிங்கேஸ்வரா டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா KGF கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக லிங்கம் தான். கோயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாக லிங்கம். இங்கே கோடி லிங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருக்கான்னுட்டு தெரியல, கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக லிங்கமாக தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறதுல அதுதான் வந்து பெரிய லிங்கம். ஸோ நம்ம உள்ளே வந்த உடனே இங்கே வந்து சிவலிங்கம் மட்டும் இல்லை, நமக்கு வந்து எல்லா டெம்பிள்ஸுமே இருக்குது. உள்ள விநாயகர் இருக்காங்க, தென் காளி கோயில், பெருமாள் கோயில். ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் உள்ளே இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தோம்னா அது அங்கே ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு பெரிய சிவலிங்கம். இதை சுற்றி ஃபுல்லாக லிங்கமாக தான் இருக்குது. ஒரு டிவைன் ஃபீல், ஒரு செம்ம ஃபீல். மார்னிங்கே நல்லா இருக்குது. இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் மைண்டுக்கு ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலே இது ஒரு ஃபுல் போர்ஷன். பட் இது சுற்றி பார்த்தீங்கன்னா இது யாருமே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தராக வராங்க இந்த சைடு. ஸோ நான் பேசுகிற எல்லாமே ரிப்பீட்டாக எனக்கே கேட்டுருக்கு. ஹாய்.
சரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? சும்மா ஒரு ட்ரை பண்ணேன், கவுண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு இதில் 3 இருக்கா, அப்போ இந்த லைன் ஃபுல்லாக 30 இருக்கு. அப்போ 30 × 3 ஒரு லைனில் மட்டும் 90 இருக்கு. அப்போ இந்த 5 லைன்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணாலே நமக்கு 450 லிங்கம் இருக்கு. பட் இது சும்மா இது ஒரு சின்ன போர்ஷன், ரொம்ப குட்டி போர்ஷன் தான் இந்த கோயில். அப்படின்னா கண்டிப்பாக கோடி லிங்கம் இருக்கும் போல. சரி ஓகே. சரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனையே கிடையாது. எங்கே போனாலும் ஷாப்லேருந்து உள்ள அந்த அர்ச்சனை பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே என்ன லாங்குவேஜ், தெலுங்கா கன்னடாவா தமிழா அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம தமிழ்னா தமிழில் பேசுகிறாங்க, தெலுங்குனா தெலுங்கில் பேசுகிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் இஷ்யூ இங்கே பெருசாக இல்லை. ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமும் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே. அண்ட் தென் நாங்கள் இன்றைக்கி ஏன் இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னா டுடே இஸ் மை பர்த்டே. ஓகேவா? சரி அவ்வளோதான். இப்போ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லிங்கம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன லிங்கம் இருக்குது. அதுவும் பெருசு தான், பட் அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பெரிய லிங்கம் அளவுக்கு இல்லை. இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. இது ஃபுல்லாக இது ஒரு போர்ஷன். இதே மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாக ஒரு 4-5 போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே சரி ஓகே அவ்வளோதான். நாங்கள் இப்போ அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்களா யானைலாம் இருக்குங்க, நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் மார்னிங்கு. அது சிவலிங்கம்னு சொன்னாவே அந்த கூஸ் பம்ப்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே அவ்வளோதான். நாங்கள் இப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் சாப்பிடல, போயிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக இது இந்த குட்டி லிங்கம் மட்டும் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு காட்டுல யாருக்கு மேம்பாலம் போடுறாங்கன்னு தெரியல. இதுல கீழே போற ரோட்ல போறதுக்கே ஆள் இல்லை. இதுல வேற இங்க ஒரு ஃப்ளைஓவர் வேற கட்டிட்டு இருக்காங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டுருந்தா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் லஞ்ச் வேணும். இப்போ பிரஞ்ச் டைம் வந்துச்சு. 11:45 கண்டிப்பாக வந்து பிரியாணி. காலையிலேருந்து இங்கே சாப்பிடுவோம். இப்போ 11:40 தான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்புவோம்.